இன்னைக்கு ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி பஞ்சு போல் செய்யலான்றதுக்கு மாவை எப்படி ஊற போடுறதை நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி. இதை நான் ரேஷனில் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 4 அழகு போட்டுக்கோங்க. கோபுரமாக 4 அழகு போட்டுக்கிறேன். 1 2 3 4 புழுங்கல் அரிசி 4 போட்டிருக்கேன். பச்சை அரிசி 1 போடுங்க. நான் சொல்கிற இதே அளவில் போடுங்க. இட்லி பஞ்சு போல் வரும். இது 1, மொத்தம் 5. 4 புழுங்கல் அரிசி, 1 பச்சை அரிசி. இது கூட கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி ஏன் சேர்க்கணும்னா, நம்ம ரேஷன் அரிசி இட்லி செய்யும் போது இட்லி கொஞ்சம் மஞ்சள் கலராக வரும். அது இல்லாமல் வரத்துக்காக கொஞ்சோண்டு ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சு நம்ம அரைச்சோன்னா இட்லி நல்லா பஞ்சு போல் வெள்ளை வெள்ளையாக வரும். இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 தண்ணியில் அலசிட்டு இது கூட இப்போ உளுந்து ஊற வச்சுப்போம். நம்ம எந்த ஆழக்கோ டம்ளரோ கிண்ணமோ எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் உளுந்து எடுத்துக்கணும். இப்போ நான் 5 எடுத்துக்கிற மொத்தம் அரிசி 5 அளவு, அதனால ஒரு அரைச்சி உளுந்து எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். பாருங்க, இந்த அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் ஊற வச்சிடுவோம். இது ரெண்டுமே ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். ஒரு 4 தடவை இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க அரிசி. அப்போ தான் அரிசியில் அழுக்கு எல்லாமே போயிடும். இதே அளவில் போட்டு அரிசி மாவு அரைச்சி இட்லி செய்யும்போது இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப வெள்ளையாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நான் ஒரு 4 தடவை இதை அலசிட்டு 5ஆவது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். 4 தடவை அலசும் போது அந்த அரிசியில் அழுக்கு எல்லாமே போயிடும். இது இப்போது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதே போல் உளுந்தையுமே ஒரு 2 தடவை அலசிடலாம். உளுந்தையுமே 2 தடவை அலசிட்டேன். இது 3ஆவது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இது ரெண்டுமே 4 மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி இட்லி சுட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 4 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. ஊறும் இது ஊறினது. அதே சமயத்தில் உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்து ஊறின பிறகு இந்த மாதிரி சைஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம மாவு மிஷினில் கொடுத்துட்டு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் கிரைண்டர் ரிப்பேருங்க. ஸோ அதனால் நான் மாவு மிஷினை கொடுத்து தான் அரைக்கும் போல அரைச்சி கொண்டு வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ எப்படி பொங்கி வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்கள், மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு. நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போ இட்லி ஊற்றிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக இட்லி தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம மூடி வச்சிடும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வச்சுனா இட்லி சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கோம் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருவோம். கொஞ்சமாக தட்டில் எண்ணெயை தேய்ச்சிட்டு
நான் துணிலாம் எதுவும் போடலை, அப்படி தான் ஊற்றுறேன். இட்லி நல்லா வெள்ளையாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு வெறும் நான் ரேஷன் அரிசி மட்டும் தான் போட்டிருக்கேன், கடை அரிசி எந்த அரிசியுமே நான் ஆட் பண்ணல. வச்சிடுவோம், மூடி போட்டு மூடிடுவோம். 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சா பார்ப்போம். கையில் ஒட்டல, இட்லி நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம எடுத்துடுவோம். நம்ம இட்லி எடுத்துடுவோம். பாருங்க இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்து பாருங்க. ஒயிட்டுமே கலருமே பாருங்க நல்லா வெள்ளையாகவே இருக்கு பாருங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.